அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபோன் ரிச்சுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல சேர்மன் ஆசைப்பட்டபடியோட மூத்த பையன் ஹாண்டோ ஸ்டீலுங்கிற நிறுவனத்தை வாங்கியிருப்பாரு. அந்த நிறுவனத்தை வாங்க சேர்மன் 300 மில்லியன் தான் கொடுத்திருப்பாரு. இடையில புகுந்து நம்ம ஹீரோ பண்ண வேலையால 300 மில்லியனுக்கு வாங்க வேண்டிய கம்பெனியை 750 மில்லியனுக்கு வாங்கினா கூட அந்த கம்பெனியால சூனியாவுக்கு பெரிய லாஸ் தான் இருக்கும். அதே நேரம் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படவும் ஏழைங்க மட்டும் பெரிய பெரிய பணக்காரங்க அதால பாதிக்கப்படுறாங்க. சேர்மனோட மொத்த பிசினஸ் பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோட ஆரம்பத்துல மொத்த சவுத் கொரியாவும் பொருளாதார வீழ்ச்சியில இருக்கட்டும். டூஜினோ நான் காத்திருந்ததுக்கான சரியான டைம் வந்துருச்சுன்னு மிஸ்டர் ஓவோட பவர் ஷேர்ஸ்ங்கிற கம்பெனி பேரை மாத்தி மிராக்கிள்ங்கிற ஒரு புது கம்பெனியை உருவாக்கி அதுக்கு மிஸ்டர் ஓவியை டைரக்டர் ஆக்கவும் அவருக்கு உதவியா இருக்க அவரோட அசிஸ்டன்ட் ராச்சரி அமெரிக்கால இருந்து வர வச்சிருப்பாங்க. இப்ப மிஸ்டர் ஓவும் ராச்சரா அவங்க புது பில்டிங்க்கு வராங்க. இனிமேல் இந்த பில்டிங்கை நம்ம மிராக்கிள்னு சொல்வோம். இப்ப மிராக்கிளுக்கு வந்த மிஸ்டர் ஓ டூஜினை பார்த்து சவுத் கொரியா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போதும் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கொரியன் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அமெரிக்கன் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. அந்த பணத்தையும் சரியான நேரம் பார்த்து எடுத்திருக்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்டான்னு கேட்கவும் வழக்கம் போல ஹீரோவும் ஏதாவது சமாளிக்கணும்னு சவுத் கொரியா அமெரிக்கன் டாலர் எக்ஸ்சேஞ்சில் ஏற்பட்டாங்க. அதுக்காக சவுத் கொரியன் கவர்மெண்ட் நிறைய பணத்தையும் முதலீடு பண்ணிருக்கு. அது மூலமா நம்ம நாட்டுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இல்லனா பொருளாதாரம் அதுல பாதாளத்துக்கு போகும். இது ரெண்டுமே நான் கெஸ் பண்ண ஒண்ணுதான். அதனாலதான் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். கரெக்டான டைமா பார்த்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா பணத்தையும் எடுத்ததா சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கவும் இப்போ ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. பொருளாதார வீழ்ச்சியால சமாளிக்க முடியாம ஆன்ஜின்கிற ஒரு மோட்டார் கம்பெனியை சேல் பண்ண போறாங்க. அதுக்கான நியூஸ் தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கவும் அது சேர்மன் தெரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் டூஜினோ அந்த மோட்டார் கம்பெனி எப்படியாவது நம்ம வாங்கணும்னு பிளான் பண்றான். அந்த நேரத்துல தான் பொருளாதார வீழ்ச்சியை பத்தியும் அதுல இருந்து வெளியில வரதுக்காக பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுல உள்ள மிகப்பெரிய ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. அவங்களும் பிரைம் மினிஸ்டர் இருக்க ப்ளூ ஹவுஸ்க்கு வர அப்படி வர சொன்ன ஆளுங்களை சூனியாங்கோட சேர்மனும் டேயாங்கோட சேர்மனும் வந்திருப்பாரு. அங்க வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேயாங் தாத்தாவோட பிசினஸ் சூனியாங்கோட மோசமா இருக்கிறதால உடனே சேர்மனும் என்ன டேயாங் உனக்கு கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லை போல, நான் வேணும்னா உனக்கு வியாபாரம் பண்ண சொல்லி தரட்டுமான்னு கேட்க அது கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஏன்னா ஜினியாங் மறந்துட்டியா உன் 2வது பையன் ஹாண்டோ ஸ்டீல வாங்குறதுக்காக என்கிட்ட தான் உதவி கேட்டு வந்தான். ஆமா அப்பா உன்கிட்ட கூட உதவி கேட்கலன்னு சொல்லவும் டேயாங் தாத்தா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அந்த உண்மையை சொன்னதால அது சேர்மனுக்கு அவமானம் போயிடுது. அந்த நேரம் பிரைம் மினிஸ்டர் வரவும் தன்னோட கோபத்தை காட்டாம பொறுமையா இருக்காரு. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு சேர்மனும் அவரோட கம்பெனிக்கு வர ப்ளூ ஹவுஸ்ல நடந்த எல்லா விஷயமும் அவரோட பையனுக்கு தெரிய வரவும் 2வது பையன் மன்னிப்பு கேட்க வராரு. ஆனா சேர்மன் இன்னும் பையன் மேல கோவத்துல தான் இருக்கிறதால பையனை அடிக்கிற மாதிரி போயிட்டு அடிக்காம அவரோட ரூமுக்குள்ள போயிடுவாரு. அங்க அவர் கூடவே செக்ரட்டரி அவரோட மூத்த 2 பசங்களும் இருக்காங்க. அப்ப சேர்மனும் நமக்கு பல நிறுவனம் இருந்தாலும் மோட்டார் பிசினஸ்ல நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். அந்த மோட்டார் பிசினஸ்ல நம்ம முதலிட வரணும்னா அதுக்கு விற்க போற ஆஞ்சின் மோட்டார்ஸ் எப்படியாவது நம்ம வாங்கணும். அந்த கம்பெனியை மட்டும் நம்ம வாங்கினா நம்ம சூனியாங் மோட்டார் தான் கொரியாலே ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்ல. ஆனா அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால சேர்மனும் இருக்கிற நிலம் அதோட பேங்க்ல ஒன்னு ஷேர்ஸ் எல்லாம் விற்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் மூத்த பையன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆல்ரெடி வித்துட்டேன். சில ப்ராப்பர்ட்டியை பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை வச்சு தான் ஹாண்டோ ஸ்டீல நான் வாங்கினதா சொல்லவும் சேர்மனும் நீ பண்ண முட்டாள்தனத்தால இப்ப எப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா, அந்த கம்பெனியை நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லப்பா என் தம்பி, அவன் மட்டும் இடையில வரலனா நமக்கு இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்னு பழைய தூக்கி 2வது பையன் வேலை போடவா. உடனே சேர்மன் 2வது பையனை கோவமா பாக்குறாரு. அவரும் பயந்து போய் எந்திரிச்சு நிக்க தலையெழுத்து எனக்கு இப்படி 2 தரதலைங்க பிள்ளையா பிறந்திருக்குன்னு அங்க இருக்க செக்ரட்டரிய பார்த்துட்டு எனக்கு நீ மகனா இருந்திருக்கலாம், ஏன்னா அதுக்கான தகுதி ஒருத்தனுக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்ல கோவத்துல இருக்க சேர்மனை செக்ரட்டரி சமாதானப்படுத்தவும் அப்படியே சீனை கட் பண்ணா ஏர்போர்ட் தான் கட்டுறாங்க. சேர்மனோட மூத்த பேரன் ஜின் அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இன்னைக்கு தான் சவுத் கொரியா வரான். ஆனா அவனை பிக்கப் பண்றதுக்காக யாரையும் நான் வரல. அந்த டைம் ஜின்ன பாக்குறதுக்காக ஒரு லேடி வராங்க. இவங்க தான் மீன் ஃபியூச்சர்ல இவங்க தாங்க ஜின்னோட மனைவி. இப்ப ஜின்ன பார்த்து உங்களை கூட்டிட்டு போக யாரும் வரலன்னு நினைக்கிறீங்களா, அவங்க வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாங்க. என்னதான் நடந்திருக்கும்னா மின்னுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் பண்றதுக்காக இவங்க 2 குடும்பத்திலையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஜின்ன பார்த்து பேசுறதுக்காக ஏர்போர்ட்ல இருக்க அவனை கூட்டிட்டு போக கண்டிப்பா ஆளுங்க வருவாங்க. அந்த ஆளுங்க வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்னு செட்டப் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க வரதுக்கு லேட் ஆகும். இவங்களும் ஜின்ட்ட பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ண அந்த பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்ப ஜின்ட்ட நான் உங்களை போட்டோல பார்த்ததை விடவும் நீங்க நேர்ல பார்க்க அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில போட்டோஸை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அது என்ன போட்டோன்னு பார்த்தா ஜின் அமெரிக்கால படிக்கும் போது சில பொண்ணுங்களோட லூட்டி அடிச்சிருப்பாரு. அதுதான் போட்டோவை எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த தகவல் எல்லாம் மின்னுக்கு எப்படி தெரியும்னா மின்னோட அப்பா ஒரு மிகப்பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனியை வச்சிருக்காரு. அதுதான் சவுத் கொரியாலே நம்பர் 1 நியூஸ் பேப்பரா இருக்கும். அதனால யாரை பத்தி வேணும்னாலும் அவங்களால சுலபமா டீடைல்ஸா கலெக்ட் பண்ண முடியும். இப்ப ஜின்ன தான் காட்டுறாங்க. ஜின்ன கூட்டிட்டு போறதுக்காக ஏற்பட்டுக்க மேனேஜர் வந்திருக்கவன் சாரி சார் வரதுக்கு லேட் ஆச்சு, வர வழியில ஒரு நியூஸ் பேப்பர் ட்ரக்குக்கு ஆக்சிடென்ட் ஆனதா சொல்ல அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி பேர் ஹான்சங்கான்னு கேட்கவும் அதுக்கு அந்த மேனேஜரும் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்க அதெல்லாம் தெரியும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு தான் வர. தாத்தாவுக்கு பேரனை பார்த்தோன்னு சந்தோஷம். சேர்மனுக்கு 4 பேர பசங்க இருந்தாலும் அதுல மூத்த பையன் தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால ஜின்ட்ட எனக்கு அப்புறம் சூனியாங்க நீ
தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஜின்னோட கல்யாணத்தை பத்தி பேசி இந்த கல்யாணம் ரொம்பவே முக்கியம்னு சொல்ல அதே நேரத்துல சேர்மனோட மூத்த மருமகள் தான் காட்டுறாங்க. அதான் ஜின்னோட அம்மா. அவங்க மின்னோட போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்னமோ என் பையனுக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணல. அவங்க பையன் கிட்ட வந்து இந்த பொண்ணு ஒண்ணு பார்க்க அவ்வளவு அழகா இல்ல, நீ மட்டும் பிடிக்கலன்னு ஒரே வார்த்தை சொல்லு, நான் இப்பவே தாத்தா கிட்ட போய் சொல்லி வேற பொண்ணை பார்க்க சொல்றதா சொல்லவா. அதெல்லாம் வேணாமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாவை அனுப்பி வச்சுட்டு அங்க உள்ள மின்னோட போட்டோவை பாக்குறான். ஏன்னா ஜின்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப மிஸ்டர் போவும் ராச்சர் தான் காட்டுறாங்க. ஆன்ஜின் மோட்டார்ஸ் தான் வந்திருக்காங்க அந்த கம்பெனியை வாங்குறதுக்காக. அதோட ஓனர் டீம் பேச அவர் என்னமோ தயங்குறாரு. அதனால மிஸ்டர் போபோ நீங்க எதுக்காக தயங்குறீங்கன்னு நல்லாவே புரியுது, நாங்க மட்டும் இந்த கம்பெனியை வாங்கினா இங்க வேலை பார்க்குற யாருமே வேலையை விட்டு அனுப்ப மாட்டோம்னு சொல்லவும் அவர் அந்த கம்பெனியை சேல் பண்ண ஒத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டுல இருந்து வெளியே கிளம்பவும் டிரைவரும் கார் எடுக்க ரெடியா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ டூஜன் வந்து காரை நானே ஓட்டிட்டு போறேன், ஏன்னா நான் எங்க போனாலும் அந்த தகவல் என் ரெண்டாவது பெரியப்பாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் கரெக்டான்னு கேட்கவும் தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு டிரைவரும் சார் மன்னிச்சிருங்க, ஆனா இந்த விஷயம் மட்டும் உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என் வேலையும் போயிடும் என் குடும்பமும் கஷ்டப்படும் சொல்ல டூஜன் மட்டும் அந்த காரோட கீயை வாங்கிட்டு தனியா ஓடிட்டு போக எங்க போயிருக்கான்னு பார்த்தா அவன் இன்னொரு அம்மா, அதாவது இவனோட அம்மாவோட சின்ன ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். அங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப இவனோட அப்பாவும் வராரு, கையில ஒரு பொக்கேவோட வராரு. அதை பார்த்துட்டு அம்மா கோவப்படுறாங்க, நீங்க எதுக்காக இப்ப இந்த பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்ததா சொல்ல நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரியுதா, கரண்ட் பில் கட்டல, இந்த இடத்துக்கு வாடகை கட்டல, நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம கையில பணம் இல்லாத நேரத்துல இந்த பொக்கே தான் முக்கியமானு கேக்குறாங்க. இவனோட அம்மா இப்ப எதுக்காக சாதாரண பொக்கேக்காக கோவப்படுறாங்கன்னா இந்த ஆன்ஜின் மோட்டார்னு ஒன்னு சேல் பண்றாங்களா அதே கம்பெனில தான் இவனோட அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அந்த கம்பெனி விற்க போறாங்க தெரியவும் அங்க வேலை பார்க்குற ஆளுங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவருக்கு வேலை இனிமேல் இருக்குமா இல்லைங்கிறத ஒரு டவுட். அந்த டைம்ல வீணா இந்த பொக்கேக்கு செலவு பண்ணுமா தான் சொல்லி கோவப்பட்டு இருக்க. அதுக்கு அவரும் எனக்கு 1000 கடன் இருக்கலாம் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா எக்காரணத்தை கொண்டோம் என் குடும்பத்துக்காக நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வேன், அதுல இருந்து எப்பவுமே நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லவும் அதெல்லாம் அங்க டூஜனா இருக்கு. நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஃபியூச்சர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இவனுக்கு எப்பவுமே அவங்க அப்பா மேல கோவம் இருக்கும், ஏன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அப்பாவை தானே. அவங்க அப்பா அவங்களுக்காக எதுவுமே செய்யலங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இப்ப அவரோட பேச்சு கேட்ட வரைக்கும் அப்பாவோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்திருந்தாலும் எங்களை நல்லபடியா பாத்துக்க அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்க இப்ப கற்பனா சூனியா கூட கம்பெனி தான் கட்டுறாங்க. அங்க சேர்மனை பாக்குறதுக்காக டூஜின் வந்திருக்கவும் அங்க உள்ள ஒரு லிப்ட்ல ஏற அந்த லிப்ட்ல ஆல் இருப்பாங்க. பார்த்த உடனே இவங்க தான் வருங்காலத்துல ஜின்னோட மனைவின் டூஜின் கண்டுபிடிச்சிருவான். அப்ப அங்க உள்ள கண்ணாடியை பார்த்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இவனை பார்த்து டூஜின் சிரிக்கவும் நீ இப்ப எதுக்காக என்ன பார்த்து சிரிச்ச, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கவும் சரி உன்னை எனக்கு யாருன்னு தெரியும், நீ தானே சேர்மனோட 4வது பேரன்னு கேட்கவும் அப்ப டூஜின் பக்கத்துல க்ளோஸா வர மாதிரியே காலர் கிட்ட கைய வச்சு அங்க இருக்கிற பிரைஸ் டேக புடிச்சிட்டு புதுசா வாங்கின ட்ரெஸ் போல இருக்கு, பிரைஸ் டேக கூட கழட்டாம வேகமா யாரைய பார்க்க போறீங்க போல இருக்கு, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிப்ட்ல இருந்து ஒரு ஃப்ளோர்ல இறங்கி அங்க இருந்து போகவும் நம்ம ஹீரோட ஆட்டிடியூட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்கவ அங்க அவங்க ஃபேமிலியும் சேர்மனோட குடும்பமும் இருக்கு, ஏன் சேர்மனோட மூத்த பையனும் இருக்கு. அங்க ஜின்னியும் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கவ அப்ப செக்ரட்டரி வந்து சேர்மன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அவர் அங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. அப்பதான் அந்த வழியில சேர்மனை பாக்குறதுக்காக டூஜின் வரவும் தாத்தா பேரங்கிட்ட பவர் சாரோட டைரக்டரா இருந்தாரு இந்த மிஸ்டர் ஓ, அவர் கூட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கேன்னு கேட்கவும் இல்ல தாத்தா நாங்க மீட் பண்ணிக்கிறது இல்ல, எதனாலன்னு கேட்டா என் ஐடியா வேற அவர் ஐடியா வேற, எங்களுக்குள்ள செட் ஆகல அதனால மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் சரி மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அப்ப சேர்மன் தாத்தாவும் நான் சொல்றத தெளிவா கேளு, நீ மறுபடியும் அந்த ஓவ பார்த்தா சொல்லு, ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்குறதுக்கு மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டி போறாங்க, போட்டின்னு வந்தா உன் தாத்தாவை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப போயிட்டு இருக்க தாத்தாவை ஜூஜின் தடுத்து நிறுத்தி தாத்தா நீங்க ஆன்ஜின் மோட்டார்ஸ் வாங்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கும் தெரியும், ஒருவேளை அந்த நிறுவனத்தை நீங்க வாங்கினா அங்க வேலை பார்க்குற ஆளுங்களாம் வேலையை விட்டு அனுப்பாங்க, அவங்களே வேலைக்கு வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் பேராண்டி நிர்வாகம் என்ன தெரியுமா, பணம் சம்பாதிக்கிறது, அப்படி பணம் சம்பாதிக்கணும்னா நமக்கு கீழே இருக்கவே நம்மளை பார்த்து பயந்து போகணும், ஒருவேளை நான் அந்த கம்பெனியை வாங்கினா அந்த கம்பெனியோட முதலாளி யாராவது மேல பயம் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே அங்க வேலை பார்க்குற எல்லாருமே வேலையை விட்டு அனுப்புவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்ப டூஜினை பத்தி தான் கேக்குறாங்க. சேர்மனோட கடைசி பிறந்த டூஜின் எப்படிப்பட்டவன் கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பாவும் சேர்மனுக்கு இருக்கிற 4 பேரன்களே அவன் தான் ரொம்பவே புத்திசாலி, படிப்புல கில்லாடி, அவங்க குடும்பத்திலேயே நல்லா படிச்சு சவுத் கொரியால இருக்க நம்பர் 1 காலேஜ்ல சீட்டு வாங்கினவன், அதனால சேர்மன் அவன் அடிச்சு கர்வமா இருப்பாரு. அதோட அவன் காலேஜில் சேர்ந்ததுக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, பூடான்ல இருக்க மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்டையே கொடுத்தாரு, அதோட மதிப்பு மட்டுமே பல கோடி. முக்கியமா டூஜின் சின்ன பையனா இருக்கும்போது அந்த லேண்ட் தான் வேங்கணும்னு அடம் பிடிச்சு அவன் தாத்தா கிட்ட வாங்கியிருக்கான், அந்த அளவு திறமசாலின்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டா என் வாழ்க்கையோட கதையை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதுல ஹீரோவா வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதா சொல்லவும் சின்ன கல்டிவேட் டூஜினை கரெக்ட் பண்ண பிளான் பண்றாங்க. இப்ப கட் பண்ண டூஜினை தான் கட்டுறாங்க. ஒரு காஃபி ஷாப்க்கு வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி பணத்தை கொடுக்கவும் அடுத்த செகண்ட் இந்த காஃபியை கொடுக்குறாங்க. கொடுக்கறது யாருன்னு பார்த்தா மின் தான். மின் இங்க தான் பார்ட் டைம் ஜாபா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோவை பார்த்துட்டு நீ எப்பவும் இந்த ஒரே காஃபியை தான் வாங்குற, நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நீ கண்டினியூஸா இங்க வந்துட்டு தான் இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காஃபியை குடிக்கிறதுக்காக நீ இங்க வரல, என்ன பாக்குறதுக்காக தான் வரணும், ஏன்னா இது வரைக்கும் நீ வாங்கின காஃபிக்கு உனக்கு 12 கூப்பன் கிடைச்சிருக்கு, நீ 12 தடவை நீ ஃப்ரீயாவே காஃபி குடிக்கலாம், ஆனா அப்படி ஒரு தடவை கூட நீ அந்த கூப்பனை யூஸ் பண்ணதே இல்ல, என்ன பார்க்க வரையும் என்கிட்டயும் பேசுறேன்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டேன், ஒன்னு பண்ண இதான் என் மொபைல் நம்பர், இனிமேல் என்ன கான்டாக்ட் பண்ண, முக்கியமான விஷயம் நாளை காலையில நான் காலேஜுக்கு வரும்போது லைப்ரரியில எனக்கு
எனக்காக ஜன்னல் பக்கத்துல ஒரு சீட்டை பிடிச்சு வைன்னு சொல்லவும் அதை கேட்டு டூஜின் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் பாக்குறதுக்காக இங்க வர நினைச்சிட்டு இருக்கேன். இந்த காஃபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இந்த கடைக்கு வரேன். அதோட நீ சொல்லிதான் என்னால 12 காஃபி ஃப்ரீயா குடிக்க முடியுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும். அப்ப இந்த காஃபிக்காக தான் நீங்க வரியான்னு கேட்கவும் டூஜினோ ஆமா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு, அதனால இங்க வரேன்னு சொல்லிட்டு சரி அதை விடு, நீ நாளைக்கு லைப்ரரி பக்கத்துல ஒரு சீட்டை தான் பிடிச்சு வைக்க சொன்னேன், கண்டிப்பா பிடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அதெல்லாம் அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு பார்த்துட்டு எனக்கு என்னமோ அந்த பையன் உன்னை பார்க்க இங்க வர மாதிரி தெரியல, நீ தான் அவங்கிட்ட பேச ட்ரை பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லவும் மின்னுக்குள்ள ஒரு குழப்பம், அவன் உண்மையிலேயே என்ன பார்க்க இங்க வரலையா, அப்ப நான் தான் அவங்கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மின்னுக்குள்ள ஒரு எண்ணம் வர கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஓ ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணிருக்காரு. ஏன்னா மிராக்கல் கம்பெனி ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்கியிருக்காங்களா, அது சம்பந்தமா சில டாக்குமெண்ட்ல இன்னைக்கு தான் அபிஷியலா சைன் பண்ண போறாங்க. அதுக்காக தான் பிரஸ் பீப்பிள் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கேன். அங்க ஆஞ்சின் மோட்டார்ஸோட சிஇஓ வரல. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். ஓவா அவர் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் ராச்சர் அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப டூஜனோட காலேஜ் தான் காட்டுறாங்க. காலேஜ்ல இருக்க டூஜன் வந்து மீட் பண்ணி இது கண்டிப்பா உனக்கு தெரிய வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கான நியூஸ் பேப்பரை காட்டவும் அதுல இன்னைக்கான ஹெட்லைன் என்னன்னா ஆஞ்சின் மோட்டார்ஸ் சேல் பண்ண போறதாவும் அத மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு கம்பெனி தான் வாங்க போறதாவும் அந்த மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமெரிக்கன் கம்பெனி நம்ம நாட்டுல இருக்க மிகப்பெரிய கம்பெனியை வாங்கினா அமெரிக்கன் கம்பெனி கீழே நம்ம நாடு அடிமையானதுக்கு சமம்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. அந்த நியூஸை பார்த்த உடனே ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கவா ஆப்போசிட்ல தான் மின் வராங்க. டூஜின் மின்ன பார்த்துட்டோம் எதுவும் பேசாம அங்க இருந்து போக அதை பார்த்த மின் இந்த டூஜினுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, இன்னைக்கு நானும் லைப்ரரியில மீட் பண்றதானே இருந்தோம், இப்ப எதுக்காக இவன் திடீர்னு வேகமா ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கவும் இப்ப சேர்மோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஒரு அமெரிக்கன் கம்பெனி சவுத் கொரியாவை சேர்ந்த ஆஞ்சின் கம்பெனியை வாங்க கூடாது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் சேர்மன் தான். அது மட்டும் இல்ல அவர் அந்த கம்பெனியை வாங்கி ஆகணுங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட ஓனர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் நிறைய ஃப்ராட் தனம் பண்ணதாவும் பொய்யான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அந்த மோட்டார் கம்பெனி யார்ட்டையாவது விற்கிறதா இருந்தா அது கண்டிப்பா சேர்மன் மட்டும் தான் விற்க முடியும். அந்த அளவு சேர்மன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவா பண்ணியிருக்கவும் இப்ப டூஜின் தான் காட்டுறாங்க. காலேஜ்ல இருந்து டைரக்டா மிராக்கிளுக்கு தான் வரவும் அங்க உள்ள ஓகிட்ட அந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ் நம்ம தான் வாங்கணும், எக்காரணத்தை கொண்டு சூனியாங் வாங்க கூடாதுன்னு சொல்லவும் நீ எதுக்காக இப்படி போட்டி போடுற, சூனியாங் உன் தாத்தாவோட கம்பெனி தான், அவர் தான் ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்க போறாரு, பேசாம நீ அவர்கிட்ட டைரக்டா பேசி பார்க்கலாம்னு சொல்ல அந்த ஐடியாலாம் ஒர்க்கே ஆகாது. ஏன்னா என் தாத்தா என் பேச்சை கேட்க மாட்டாரு, என் தாத்தா மட்டும் ஆஞ்சின் மோட்டார்ஸா வாங்கிட்டாருன்னா அங்க வேலை பார்க்குற எல்லா தொழிலாளிகளுமே வேலையை விட்டு அனுப்பிடுவாரு, அவங்க குடும்பமே கஷ்டப்படும்னு சொல்ல மிஸ்டர் போவோம் அப்ப இந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ் நீ வாங்குறது அவங்க மேல இறக்கப்பட்ட டூஜன் நான் சொல்ற விஷயத்தை கேளு, நம்ம பண்றது பிசினஸ், இதுல இறக்கத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, புத்தியை வச்சு தான் வியாபாரம் பண்ணணும். ஒருவேளை நீ இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தா இதெல்லாம் பிசினஸுக்கு சரியான ஐடியாவா இருக்காது, என்னாலே உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒருவேளை நீ இப்படிதான் பிசினஸ் பண்றதா இருந்தா இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம், நமக்குள்ள இந்த ஒரு சம்பந்தம் இல்ல, நான் மறுபடியும் அமெரிக்காவே போறதா சொல்ல அதுக்கு டூஜனும் ஒருவேளை இதுதான் உங்க முடிவுனா நானும் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல, அதைட்டேன் ஆஞ்சின் மோட்டார்ஸ் கண்டிப்பா சூனியங்கோட கைக்கு போக கூடாது, நானே டைரக்டா என் தாத்தாவை பார்த்து பேசுறதா சொல்லிட்டு அங்க இருந்த போகவும் அப்போ மிஸ்டர் போவோம் உனக்கு என்னதான் பிரச்சனை, அந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்க ஏன் இவ்வளவு வெறியா இருக்க, அதுக்கான காரணம் உண்மையில அந்த தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுமா இல்ல வேற எதுவும் காரணமான்னு கேட்க டூஜின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க போறான். அப்பதான் டூஜின் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு சொல்லி காட்டுறாங்க. டூஜினோட இன்னொரு அம்மா அதான் என்னோட அம்மா இருப்பாங்களே அவங்க இறந்து போறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஆஞ்சின் மோட்டார்ஸ்ல நடந்த ஒரு போராட்டம் தான். அங்க வேலை பார்த்த தொழிலாளிகள் எல்லாத்தையுமே வேலையை விட்டு அனுப்பினதால அவங்க வேலையை விட்டு போக முடியாதுன்னு அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை தர சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கம்பெனிக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை சேர்ந்த ஆளுங்க போலீஸ் மூலமா அவங்களை அடிச்சு அனுப்ப சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த தொழிலாளிகளை போலீஸ் அடிக்கும் போது அதெல்லாம் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதை இவனோட அம்மாவும் பார்த்திருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அதான் இவனோட அப்பாவையும் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடிக்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த அதிர்ச்சியிலேயே இறந்தும் போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது தடுக்கணும், இவனோட அப்பாவுக்கு மட்டும் வேலை போகாம இருந்தா அவர் கண்டிப்பா போராட்டத்தில் ஈடுபட மாட்டாரு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இறந்து போக மாட்டாங்க. அதுக்காக தான் டூஜன் அந்த கம்பெனியை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதை பத்தி பேசுறதுக்காக சேர்மனை மீட் பண்ண அவரோட வீட்டுக்கே வரவும் ஆனா அந்த டைம் சேர்மன் அங்க இல்ல, ஜின் தான் இருக்கவும் நம்ம தாத்தா பிரசிடென்ட மீட் பண்ண போனதா சொல்ல அப்ப டூஜன் அந்த ஜின்ட்ட ஆஞ்சின் மோட்டார்ஸ் தாத்தா வாங்க ட்ரை பண்றாரு, அது எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்கவும் அந்த நிறுவனத்தை வாங்க போதுமான பலம் நம்ம கிட்ட இல்ல. அதே நேரத்துல பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணவும் அவர் ஆஞ்சின் மோட்டார்ஸ் சூனியாங்கோட சேர்க்கறதுக்காக நம்ம எதிரி கம்பெனியான டேயாங் குரூப்ட உதவி கேட்க சொல்லி ஐடியா கொடுத்திருக்கதா சொல்லவும் அதை கேட்ட டூஜனுக்கு ஒரு ஐடியா வந்து அங்க இருந்து டைரக்டா மிராக்கலுக்கு வரான். அங்க உள்ள மிஸ்டர் போவோ பார்த்துட்டு நீங்க அமெரிக்கா போறதா முடிவு எடுத்தா அதை நான் தடுக்க போறதில்ல, ஆனா இந்த கம்பெனிக்கு நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ், அதோட என்கிட்ட இப்போ ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அது மூலமா நமக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு டூஜின் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ண. அது என்ன பிளான், சூனியாங் அந்த மோட்டார் கம்பெனியை வாங்குறத தடுத்து நிறுத்துவானா, யௌனமா சாக போறதுனால தடுக்க முடியுமா இல்லையா தான் அடுத்து வர வீடியோல பார்க்க போறோம்.